எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறவங்களா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம அதில் ஸ்பூனை வைக்கும் போது இந்த மாதிரி வலிக்கிட்டு கீழே வந்து விழுவுங்க. அதே நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு அந்த ஸ்பூனில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை நல்லா கையில் சுற்றி விட்டுக்கிட்டு அந்த ஸ்பூனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரப்பர் பேண்டை சுற்றி விட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு விழுகவே விழுகாதுங்க. இப்படியே ஸ்ட்ரிப்பாக அப்படியே நின்றுக்கும். அந்த ஸ்பூனோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்டை தள்ளி விட்டு வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இப்போ அடுத்த டிப்ஸை பாருங்கள். நாம் வீட்டில் டைரி வச்சுருப்போம். நம்ம அவசரத்துக்கு எடுக்கும் போது இந்த மாதிரி வராதுங்க. ஒவ்வொரு பேப்பரும் அப்படியே ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு கையில் எடுக்க வராது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரப்பர் பேண்டை மட்டும் இந்த மாதிரி கையில் உங்களுக்கு எவ்வளோ சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றி விட்டுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு பேப்பர் இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பருமே ஈஸியாக வருங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். நம்ம எப்போதும் வீட்டில் ரிமோட் யூஸ் பண்ணுவோம். அது ஷெல்ஃப்லேயோ இல்லைன்னா டேபிளில் வைக்கும் போது அது அப்படியே கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக இல்லாததுனால தான் நம்ம கையிலேருந்து தவறி கீழே விழுந்துடுறது. அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மேலே ஒரு ரப்பர் பேண்டும் அந்த பேட்ரி கிட்டன ஒரு ரப்பர் பேண்டும் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரிப்பாக நின்றுக்குங்க. நம்ம கை தவறி கூட கீழே போட்டாலும் அது ஒன்றும் ஆகாது. இப்படி நகராமல் இப்படி ஒரே இடத்துலையே ஸ்ட்ரிப்பாக நின்றுக்கும். இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். நான் இப்போது அதுக்காக ஒரு ஜூஸ் பாட்டிலே எடுத்திருக்கேன். அதில் 3/4 அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதில் நான் லைசால் மூடியிலேயே ஒரு மூடி லைசால் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் ஒரு சின்ன 2 துண்டு கற்பூரத்தை எடுத்திருக்கேன். இதை நல்லா நீங்கள் கையாலேயே நல்லா நுணுக்கிட்டு அதில் சேர்த்து விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு நுணுக்க முடியலைன்னா ஒரு பேப்பரில் வச்சுக்கிட்ட நல்லா இடிச்சிட்டு தூளாக அதில் சேர்த்து விட்டுருங்க. இப்போ அதை மூடியில் நல்லா ஒரு ஹோல் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா சிங்க்லேருந்து தாங்க நம்மளுக்கு சின்ன சின்ன பூச்சி பாச்சை எல்லாம் உருவாகிறதே. அதை நம்ம இந்த மாதிரி நைட்டில் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பராக இருந்தாலும் ஓகே தான். இதை நான் இந்த மாதிரி 4ஆக மடித்து விட்டுக்கிறேன். மடித்து விட்டுட்டு அந்த சிங்கில் ஹோலில் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இப்போ வச்சுருந்த அந்த லிக்யூடை ஃபுல்லாக அதில் சேர்த்து விட்டுருங்க. நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். அப்போது அதில் பூச்சி பாச்சை எதுவுமே வரவே வராதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நீங்கள் காலையில் அந்த பேப்பரை எடுத்து தூக்கி போட்டுடலாம். இப்போ அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். இப்போ நான் அதே பாட்டிலை எடுத்திருக்கேன். அதில் கம்ஃபர்ட் பேக்கெட்டில் ஒன்று ஃபுல்லாகவே அதில் சேர்த்து விட்டுக்கிறேங்க. ஒரு பாக்கெட்டை முழுசாக சேர்த்து விட்டுருங்க. இப்போ அது கூட நான் லைசாலில் அந்த மூடியாலேயே 2 மூடி லைசால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலில் எவ்வளவு உங்களுக்கு தண்ணி ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. அதாவது ஃபுல்லாக சேர்த்து விட்டுருங்க. நீங்கள் 1 லிட்டர் பாட்டிலாக இருந்தால் கூடவா சேர்த்துக்கங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா நம்ம பாத்ரூமில் இந்த மாதிரி நீங்கள் இந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாத்ரூம் எப்போதுமே உங்களுக்கு ஒரு வாசனையோடவே இருக்குங்க. இதை கொண்டு போய் சிங்கில் டாய்லெட்டில் நம்ம குளிக்கிற இடத்துல இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே வாசனையாக இருக்கும். யார் கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு வாசனையோடு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க.
இதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு லைக்கு கொடுத்துருங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கருப்பு எள்ளும் கூட சேர்த்துக்கலாம். அதை இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிட்டு எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. பழைய பிளேட்டாக இருந்தால் நல்லது. இதை நம்ம திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. இதை மாதிரி சேர்த்து விட்டுட்டு இப்போ இது கூட அதே ஸ்பூனால் 2 ஸ்பூனு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அதே ஸ்பூனாலேயே 2 ஸ்பூனு சிமெண்ட்டு சேர்த்துக்கிறேங்க. என்ன ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலி தொல்லையிலேருந்து முற்றிலும் விடுபடுறதுக்கு தாங்க. இதை ஃபுல்லாக அப்படியே கலந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை என்ன செய்ய போகிறேன்னா, நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் கொல்லப்புறத்துலேருந்து தான் எங்களுக்கு அடிக்கடி வரும். அதனால் நைட்டில் கொண்டு போய் இந்த மாதிரி நான் அதை வச்சு விட்டுருவேன். பாருங்கள், இந்த பிளேட்டை அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணியும் வச்சிடுறேன். எப்போதுமே நீங்கள் கடையில் மருந்து வாங்கி வைக்கும்போது தண்ணி வைக்கவே கூடாது. ஆனால் இதுக்கு நீங்கள் தண்ணி வச்சு தான் ஆகணும். ஏன்னா அதை சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை குடிக்கும்போது அதுக்கு போய் வயிறில் அப்படியே செட் ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இதோட அந்த தொந்தரவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸாக நான் ஒரு டப்பா எடுத்திருக்கேன். அது என்னால் திறக்க முடியல. அதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலை போட்டு திறந்தேன்னா அது ஈஸியாக திறந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும், திறக்க வராது, டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு செய்யும் போது ஈஸியாக திறந்துடலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன். அது கூட அரை மூடி எலுமிச்சப்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அது கூட 1 ஸ்பூன் சர்ஃபு தூளையும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எந்த தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்மளை மிக்ஸி ஜாரு எப்போதும் யூஸ் பண்ணுவோம். இப்போ மேலே உடனடியாக நம்ம சோப்பு போட்டு கழுவிடுவோம். இந்த மாதிரி உள்ளரை க்ளீன் பண்ண முடியாமல் அதை கொஞ்சம் நேரம் எடுத்து க்ளீன் பண்ணணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் லேட்டாக க்ளீன் பண்ணுவோமேனு விட்டுருவோம். இப்போ அதில் இதை சேர்த்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி சுற்றி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கு பிறகு நம்ம யூஸ் பண்ணுற அந்த பழைய ப்ரெஷ்ஷு வச்சுருப்போம் இல்லையா, அதை இந்த மாதிரி அது உள்ளர விட்டு க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள், நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். அது சூப்பராக க்ளீன் ஆகிடுது. இந்த ப்ரெஷ்ஷை வச்சே நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக க்ளீன் ஆகிடுங்க. மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். நான் ஊரில் இல்லாதனால நிறைய பொருள் இந்த மாதிரி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இதில் ஷார்ப்பு நல்லா குறைஞ்சி போயிருந்துச்சுன்னா நீங்கள் முட்டை தோலை கூட இதில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக அரையுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க கையில் பெண்ணால் நல்லா கிறுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு கோவமே வந்துடும். சில நேரம் அடிக்கவும் ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. இந்த மாதிரி சானிடைசரை இந்த மாதிரி பஞ்சில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த கையில் எழுதியிருக்கிறதுல நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். சுத்தமாக அது க்ளீன் ஆகிடுங்க. அவங்கள அடிக்க வேண்டாம், பேச வேண்டாம், திட்ட வேண்டாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், அதில் உள்ள கலரே வந்துருச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.